புல்லட் ட்ரெயினில் போகிறதா இருந்தால் டிக்கெட் மெட்ராஸில் எடுக்கணும். புல்லட் ட்ரெயினுக்கு இங்கே மெட்ராஸ் இங்கே தான் எடுக்கணும். எங்கே யார் கொடுப்பா? இங்கே அம்பாசடர் பல்லவ ஹோட்டல் இருக்குல்ல, ஆமாம், அங்கே வந்து ஜப்பான் ஏர்லைன்ஸ் இருக்குது. அந்த ஆஃபீஸில் தான் நீங்கள் இப்போ ஜப்பானில் ரயிலில் போகணுன்னா இங்கே தான் டிக்கெட் எடுக்கணும். ஓ இங்கே எடுத்து வச்சுக்கணுமா சார்? இங்கே எடுத்தா தான் சலுகை. ஓ இங்கே அமெரிக்கா அங்கே போய் எடுத்தால் இதோட 3 மடங்கு கட்டணும். ஓ ஓகே ஓகே. நீங்கள் அப்போ அதெல்லாம் இங்கேயே தேடி அவங்களே சொல்லிட்டாங்க நீங்கள் இங்கேயே டிக்கெட் எடுத்துகிட்டு போயிருங்கன்ட்டு. அப்போ நாங்கள் இங்கே ஒரு 18,000 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்தோம். அதை வச்சுக்கிட்ட ஒரு 90-95,000 ரூபாய்க்கு ட்ராவல் பண்ணோம். இந்தியர்களுக்கு சலுகை. அதனால் டிக்கெட்டை நீங்கள் இங்கே தான் எடுத்துகிட்டு போகணும் ஜப்பானில் சுற்றுறதுக்கு. புது தகவல் எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க. ஜப்பான் போனீங்கன்னா உங்களுக்கான புல்லட் ட்ரெயினுக்கான டிக்கெட் வந்து இங்கே இந்தியாவில் சென்னையில் தான் எடுக்கணும். சென்னையில் எடுத்துக்கலாம். அங்கே போனதுல அப்போது டோக்கியோவிலேருந்து ஹீரோஷிமா வரைக்கும் அந்த ட்ரெயின் ஓடுது. ஒரு 500-600 கிலோமீட்டர். அப்போது எனக்கு 3:30 மணி ட்ரெயினுக்கு டிக்கெட்டு ரிசர்வ் பண்ணியிருக்கேன். 3:15 தான் ஸ்டேஷன் உள்ளே விட்டான். 3:15 போன உடனே 3:20 ஒரு ரயில் வந்துச்சு. நான் உடனே அதில் ஏறிட்டேன். என் கூட என்னோடய உறவினர் ஒருத்தர் 2 பேர் ஏறிட்டோம். அந்த டிக்கெட்டு அந்த பெண்மணி அதை கையில் வாங்கி பார்த்துட்டு, இது வந்து 3:30 ட்ரெயின் நிக்கல இறங்குன்ட்டான். அப்போ வந்து 3:20 ஒரு ட்ரெயின், 3:30 ஒரு ட்ரெயின். எங்கேருந்து டோக்கியோவிலேருந்து ஹீரோஷிமா வரைக்கும். அது என்ன தூரம்னு பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து கன்னியாகுமரி. ஓகே. சென்னையிலேருந்து கன்னியாகுமரி 700 கிலோமீட்டர் வரும். அது ஒரு 550-600 கிலோமீட்டர். இந்த தொலைவிற்கு இப்போ சென்னையிலேருந்து கன்னியாகுமரிக்கு நீங்கள் ஒரு நாளைக்கு கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ்ன்னு ஒன்று ஓடுது, திருநெல்வேலிக்கு நெல்லை எக்ஸ்பிரஸ், தூத்துக்குடிக்கு பால் சிட்டி, இப்படி ஒரு 3 ரயில் தான் தெற்க போகுது. எங்களுக்கு பொதியை வருது, ஒரு 4 ரயில் வருதுங்க. ஆனால் அந்த தொடரி ஒரு 10 நிமிடத்திற்கும் ஒரு தொடரி டோக்கியோவிலேருந்து ஹீரோஷிமாவுக்கு ஓடுகிறது. இப்பொழுது அல்ல, 1965 அப்பா